இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவான அட்மாஸ்பியர் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா நேரத்துலயும் ஹாப்பியா இருக்க முடியாது. பட் உங்களோட ஸ்மைலிங் ஃபேஸ், அந்த ஹாப்பியான பேபி கண்ணு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற பேபி, நீங்க நினைக்கிற பேபி, நீங்க உருவாக்கணும்னு நினைக்கிற அதே குழந்தைதான் உங்ககிட்ட உருவாவாங்க. சோ அதனால உங்க தாட்ஸ், நான் விளையாட்டா கேட்பேன், இங்க இருந்து ஜெராக்ஸ் மிஷின் ஒண்ணு இருக்கு, அம்மாவோட தாட்ஸ், அம்மாவோட ஃபீலிங்ஸ், அம்மாவோட ஹாப்பினஸ் தான் ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி குழந்தைகிட்ட பதியுது, ஜெராக்ஸ் எடுக்குது அந்த மிஷின். அப்படின்னா அம்மாவோட தாட்ஸ் எப்படி இருக்கணும்? ஆஃப்டர் ஆல் போய் சில்லியா போயிட்டு, ஐயோ எனக்கு மாமியார் சரியில்லை, எனக்கு மெய்டு சரியில்லை, எனக்கு சமைக்க ஒழுங்கா வரல, வெயிலா இருக்கு, எனக்கு ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு, என்ன இப்படிலாம் தயவு செய்து பிரெக்னன்சில இருந்துடாதீங்க. எக்ஸ்ட்ராடனரி தாட்ஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப பாசிட்டிவா இருங்க. அப்படி இருக்க முடியாதவங்கள என் கிளாஸ்க்கு வர சொல்லுவோம். ஓகே, நான் வந்து எல்லாத்தையும் என் கிளாஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டேன். ஸோ யாருனால அப்படி எல்லாம் என்னால எப்பவுமே இருக்க முடியல. அண்ட் டயட் பிளேஸ் அ மேஜர் ரோல்டா கண்ணா. நீங்க எல்லா கிளாஸ்க்கு வர முடியாட்டி டயட் செஷன் மட்டும் அதை அட்டன் பண்ணுங்க, இல்ல டயட் தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. 80% ஆஃப் வேலை ஈஸியா முடியணும்னா உங்க டயட்ல தான் இருக்கு. ஸோ டயட்ல உங்க முன்னாடி தாத்தா பாட்டி காலத்துல, உங்க காலத்துல, உங்க அப்பா அம்மாக்கு இருக்கிற எந்த டிசீஸும் அந்த குழந்தைக்கு வராம பண்ண வைக்க முடியும். சோ டயட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய புரோட்டீன் எடுத்துக்கணும், சிஸ்டமேட்டிக்கா தினப்படி எடுத்துக்கணும். அதுதான் இப்ப சேலஞ்சே எல்லாத்துக்குமே. ஒரு நாள் கேட்டுட்டு ஆசையா பண்றது இல்ல, எல்லா நாளும் ஃபாலோ பண்ணணும். டயட் எடுத்துக்கோங்க. அண்ட் எத்தனை பேர் இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் எனக்கு தெரியல, லேபர் நார்மல் டெலிவரி பண்றதுக்கு உங்களால கண்டிப்பா முடியும். அதுக்கான முயற்சி, அதுக்கான பயிற்சி, கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்தா போதும். நல்ல டாக்டரை கண்டுபிடிங்க. நார்மல் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். அண்ட் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் மேரத்தன் ரேஸ். உங்களுக்கு டியூ டேட் கொடுத்திருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மேரத்தன் ரேஸ் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். இன்னைக்கு காலையில ஒரு மேரத்தன் ஓடுறவரை பார்த்தேன். அவரு வந்து இது வரைக்கும் 65 மேரத்தன்ஸ் ஓடி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வயசு என்ன தெரியுமா? வெறும் 19 வயசு, காலேஜ் பையன். சோ தினப்படி காலையில தினம் 10 கிலோமீட்டர் ஓடாம நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி பேசினான். சோ எப்படி கண்ணா அப்படின்னா, 10 கிலோமீட்டர் தானே, முடியும்னு நினைச்சீங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா பாசிபிலிட்டி நார்மல் டெலிவரி உண்டு அப்படிங்கறத அதுல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தினம் வேலை செய்யுங்க. தினம் வேலை செய்யணும் என்னது? வாக்கிங், ஸ்ட்ரெச்சர்ஸ், எக்ஸசைசஸ், பிரீத்திங். நாளைக்கு நீங்க லேபர் இருக்கும்போது உங்க ஹார்ட் அவ்வளோ கோப் பண்ணணும். அது கோப் பண்ணல அப்படின்னா உங்க பிரீதிங் கொஞ்சம் சஃபகேட் ஆச்சுன்னா பேபியோட ஹார்ட் பீட் ஆட ஆரம்பிச்சிடும். அப்ப டாக்டர்ஸ் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க, உடனே தியேட்டர் கொண்டு போயிருவாங்க. சோ நீங்க ஃபிட்டா இருக்கணும். சோ அதுக்கான வாக்கிங், அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க. எது முடியுதோ வாக்கிங் பண்ணுங்க தவறாம. ஓகே, அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங், அதுக்கு இப்போ வந்து ப்ரிப்பரேஷன். அம்மா காலத்துல பாட்டி காலத்துல பிரெஸ்ட் ஃபீட் தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இல்ல. இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் திங். அதுக்கு ரெடி ஆகுங்க. நிப்பலை சரி பண்ணி வைக்கணும். இப்ப இருந்தே சாப்பாடு சாப்பிடணும். ஹெல்தி ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ ஹெல்தி ஃபேட் தினப்படி சாப்பிடணும். அதுதான் நாளைக்கு பாலா மாறி வரும். இப்படி இதுதான் நாங்க கிளாஸ்ல சிஸ்டமேட்டிக்கா சொல்லி தருவோம். ஸோ புதுசா ஒன்றும் இல்ல. பட் வேணும்னா நீங்க கிளாஸ் வரலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும், நான் தெரிஞ்சுக்குவேன், வெளியில எங்கேயாவது தெரிஞ்சுக்குவேன்னா சந்தோஷமா லேர்ன் பண்ணிக்கோங்க. 1 or 2 டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா என்னால ஹெல்ப் பண்ண முடியும். ஐ எம் நாட் கோயிங் டு பி வெரி செல்ஃபிஸ்டிக்கா ஹாப்பி மதர் வந்தாதான் சொல்லல. ஹாப்பி மதர் வர்றவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் நீங்க ஹாப்பி மதரோட ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு கேட்கிற மாதிரி உருவாக்கணும் ஒருத்தரை. ஒரு பேரண்டிங்லயும் அந்த குழந்தைங்களையும் அந்த அம்மாவையும் அவ்வளவு பாசிட்டிவா கொண்டு வரணும் அப்படிங்கறது என்னோட விஷன். சோ இது ஓவர் நைட்ல நடக்காது. என்ன நடந்தாலும் நீங்க ஹாப்பியா இருக்கணும், என்ன நடந்தாலும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும். எப்பவுமே ஃபிட்னஸ்க்கு, ஹெல்த்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களை ஒரு ரோல் மாடல் குழந்தையா வளர்த்தணும் எல்லா விஷயத்திலயும். சோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. அதனால ஒரு நிமிஷம் சொல்லி கொடுக்கலாம்ல, எல்லாத்துக்கும் இதை ஃப்ரீயா ஸ்கைப்லயே பண்ணலாம்ல அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, கேக்குறாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஸோ சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். சோ மெனி வீடியோஸ், என்னோட வீடியோஸ் இருக்கு, அதையெல்லாம் பாருங்க. பட் இந்த கிளாஸ்க்கு வரதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, தினப்படி உங்களுக்கான மோட்டிவேஷன். இப்ப நான் 5 நிமிஷம் பேசுன மாதிரி, 10 நிமிஷம் பேசுற மாதிரி தினமும் உங்களுக்கான மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் உங்களை பின்னாடி இருந்து கிக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹாப்பி மதர் ப்ரோக்ராம். இது ப்ரீ பிரெக்னன்சில இருந்தே நீங்க எல்லாம் பிரெக்னென்ட் ஆயிட்டீங்க,
இனிமேல் யாராவது பிரெக்னென்ட் ஆகுறேன்னு சொன்னாவோ இல்ல நீங்களே செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணாவோ இன்னும் கொஞ்சம் சிரத்தையோட இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அங்கிருந்தே ரெடி ஆகுங்க. அண்ட் வேலை ஈஸி. ஒன்னு ஃபைனலா ஒன்னு சொல்லுவேன். ஒரு மக்கு உங்க முன்னாடி ஒரு ஒரு டப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ரீ பிரெக்னன்சிக்கு முன்னாடி அந்த டேங்க் அந்த டப்பை ஃபில் பண்ணணும்னா 2 மக்கு ஊத்துனீங்கன்னா போதும், ஃபில் ஆயிரும். பிரெக்னன்சில அந்த டப்பை ஃபில் பண்ணணும்னா ஒரு 10 மக்கு ஊத்துனீங்கன்னா போதும், ஃபில் ஆயிரும். பேரண்டிங் டேஸ் 3 வயசு வரைக்கும் நீங்க குழந்தைய வச்சிருக்கீங்கன்னா அந்த டப்புல ஒரு 100 மக்கு தண்ணி ஊத்துனீங்கன்னா ஃபில் ஆயிரும். இதுவே 3 வயசுக்கு அப்புறம்னா அந்த டப்புல 1000 மக்கு தண்ணி ஊத்துனாதான் அந்த டேங்க் ஃபில் ஆகும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க எந்த டேங்க்ல இருக்கீங்க, சைஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சோ பிரெக்னன்சி ஈஸி, அதை விட ப்ரீ பிரெக்னன்சி ஈஸி. ஓகே, சோ இப்போ நீங்க ஹெல்த்துக்காக, மென்டல் ஹெல்த்துக்காக, இமோஷனல் ஹெல்த்துக்காக ஒரு ஜெராக்ஸ் மெஷின் இங்கிருந்து குழந்தைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. சோ எந்த நேரமும் ஹாப்பியா இருக்கணும், எந்த நேரமும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நார்மல் டெலிவரிக்கு ரெடி ஆகணும், நல்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். இதெல்லாம் தான் ஹாப்பி மதர்ஹுட்டோட ஒன் அண்ட் ஒன்லி இன்டென்ஷன். ஓகே, ஸோ இதுல நீங்க கிளாஸ்க்கா வந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மட்டும் வேணும், எனக்கு இது மட்டும் வேணும், இதை மட்டும் மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னாவோ, இல்ல எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க அப்படின்னாவோ நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். பிரெக்னன்சியோட முடியல 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வேக்சினேஷன் தடுப்பூசி போடுறதுக்கு எப்படி இன்னைக்கு 2000 3000 ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு தடுப்பூசியா நினைச்சுக்கோங்க. த்ரூஅவுட் 3 வயசு முடிச்சிருங்க. 3 வயசுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணா உட்கார்ந்துக்கோங்க, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கோங்க. உங்க குழந்தை பெஸ்டா, அதுக்கப்புறம் நீங்க மானிட்டர் பண்ணவே வேண்டியதில்லை. எந்த குப்பையில கொண்டு போய் போட்டாலும், எந்த ஸ்கூல்ல போட்டாலும், எந்த கிரௌட்ல கொண்டு போய் விட்டாலும், they are going to be the best learner, பெஸ்ட் இமோஷனல் பேலன்ஸ் உள்ள பர்சனா, பயங்கர கியூரியஸான குழந்தையா, ஃபிட்டான குழந்தையா, ஜாலியான குழந்தையா. இப்போ எனக்கு ஒரு 3 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த 3 பேருமே பிரெக்னன்சில கிளாஸ்க்கு வந்த மதர்ஸ். எல்லாத்துக்குமே 2.5 வயசு, 3 வயசு, 3.5 வயசுல குழந்தை. இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு வந்தேன். கண்டிப்பா நான் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். ஓகே, 3 பேரும் ஒரே மாதிரி பதில். போறா எங்க அந்த ஸ்டாஃப் இதை சொன்னாங்க, எங்க வீட்டுல எல்லாரும் இதை சொல்றாங்க, நான் இதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு 3 பேருமே ஒரே பதில். எனக்கு தெரியல 3 பேர் முன்னாடி பேசி வச்சு அனுப்பிச்சாங்களா. சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியா ஒரு குழந்தைய உங்களால கொண்டு முடியும். பேரண்டிங் டேஸ்ல இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நீங்க இருக்கலாம். சோ இவ்வளவுதான். இப்ப விட்டாலும் நாளைக்கு உங்க குழந்தைக்கு தூக்கத்திலயோ சாப்பாட்டுலயோ கொஞ்சம் உங்களோட பேரண்டிங் டேஸ்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகுறீங்கன்னா எப்ப வேணாலும் ஹாப்பி மதரோட அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டா we will help you. அண்ட் மறுபடியும் சொல்றேன், நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்டாப்பா. பிரெக்னன்சில தூக்கம் ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ், அந்த குழந்தைக்கு போற ஹார்மோன்ஸ்ல நிறைய லேக் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ தூக்கம் வரணும். தூக்கம் வர்றதுக்கு என்னன்னு கேட்பீங்க. தூக்கம் வரலைன்னா அதுக்கு ஒரு 10-15 ரெமெடி சொல்லுவோம். ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பார்க்க சொல்லி சரி பண்ண சொல்லுவோம். ப்ரோட்டீன் பத்தாம இருக்கலாம், எக்ஸசைஸ் பத்தாம இருக்கலாம், எனர்ஜி ட்ரெயின் ஆகாம இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய ரெமெடிஸ் சொல்லுவோம். சாப்பாட்டுல சிலது பத்தாம இருக்கும். இப்படி ஒன்னொன்னுக்கும் சில வேஸ் இருக்கு. சோ ஐ ஹோப் நீங்க எல்லாமே என்ஜாய் பண்றீங்க. இல்ல அப்படின்னா நீங்க எனி டைம் செஷனுக்கு வாங்க. நான் உங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். மறுபடியும் சொல்றேன், எல்லாம் பிரம்மாக்கள். நீங்க எல்லாரும் படைப்பின் கடவுள். ஒரு அழகான குழந்தைய உருவாக்கணும். அண்ட் ஹாப்பி மதர்ஹுட் எப்பவுமே அதுக்காக விஷ் பண்ணுது. ஓகே.